ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம சன்ஃப்ளவர் டால் எப்படி நம்ம விளைச்சலுக்கு போட்டு எப்படி நம்ம விதை எடுக்கிறதுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த சன்ஃப்ளவர் இப்படி தான் இருக்கும். இது நான் காமிக்க பாருங்கள். இந்த குட்டி விதை தான் சன்ஃப்ளவர் சீடு. நம்ம இதை எப்படி விதைக்கி போடுறோம் அப்படின்னு பார்க்கலாம். இதை நீங்கள் இப்படி இது பண்ணிக்கிட்டோன்னா மண் தனியாக இது வந்துடும். இப்போ இதை மாதிரி ஒரு குழி தோண்டிட்டு இந்த விதையை எப்படி அப்படியே ஷார்ப்பாக குத்திடணும். இந்த இது வச்சு இப்படி இந்த விதையை இப்படி குத்திட்டு இதை உள்ளே நம்ம செருவிடணுங்க. செருவிட்டதுக்கப்புறமா இது மேலே மண்ணை கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா உரமாக எடுத்துக்கோங்க. உரம் இது நான் க்ரீன் கோல்டோட தான் எடுப்பேன். இது எங்கள் பாட்டி ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இதை தான் நான் எப்பயுமே செடிங்களுக்கு போடுவேன். அப்புறம் இந்த உரத்தை போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் நம்ம இதோடைய இது பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், நம்ம போட்ட விதை ஒரு 10 டேஸ்க்குள்ளே முளைச்சிருச்சுங்க. இது 7th டேங்க. தெரியுதா? அது முளைச்சிருக்கு. குட்டியாக இருக்குது பாருங்களேன், பார்க்க எவ்வளோ அழகா. டே 20ங்க. டே 20க்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம டே 20ல் எவ்வளோ அழகாக விதை வந்துருச்சு பாருங்கள். இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அது வளர்ந்து இப்படி தாங்க வந்துச்சு. அது மேலேருந்து ஒரு லீஃப் இந்த லீஃபை நம்ம தொட்டால் நம்மளுடைய ஹேண்டில் இதுவாக வருது பாருங்களேன். இது மாதிரி தாங்க இருக்குது நம்ம சீட்ஸ். எல்லாம் மெரிடாக க்யூட்டுன்னு இருக்குது பாருங்கள். இந்த தண்டு பக்கத்தை நீங்கள் பாருங்களேன், என்கிட்ட அழகாக குட்டியாக அழகாக இருக்குது பாருங்களேன். ஒரு அழகான ஒரு குட்டி லீஃப், பார்க்கறதுக்கே ஒரு க்யூட்டாக நம்ம சன்ஃப்ளவர் செடி பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். இந்த பிளான்ட் பார்க்குறதுக்கே எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். நீங்கள் மழைக்காலத்தோடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் போட்டிங்கன்னா நீங்கள் எல்லாம் க்யூட்டான அளவுக்கு நீங்கள் பிளான்ட் வளர்க்கலான்னா பார்த்துக்கோங்களேன். ஒரு குட்டியாக என்னுடைய கை ஷேப்க்கு அடக்கமாக அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு சின்ன பிளான்ட்லேருந்து நம்ம வளர்த்ததுங்க. இப்போ எவ்வளோ அழகாக வளர்ந்துச்சு பாருங்கள். குட்டியோண்டு இருக்குது பாருங்கள், பேபி மாதிரி. இதாங்க ஸ்மால் பாட்டு. இதுக்கான எவ்வளோ அழகாக முளைச்சிருக்கு பாருங்கள் இந்த ஸ்மால் பாட்டு. இது கீழே இது கொட்டுரும் போலங்க. இது ரொம்ப இதுவாக இருக்குங்க. என்னதான் இருந்தாலும் அது கொட்டுற அளவுக்கு அதுவே தானாக கொட்டிடும் போலங்க. என்னை தொட்டால் கொட்ட மாட்டேனுது. இது ரொம்ப வளைஞ்சிக்கிச்சுங்க. நான் வெயில் படுற சைடில் தான் வச்சேன். இந்த செடி திரும்பலாம் கிடையாதுங்க, அப்படியே தான் இருக்குது. வெயில் படுற சைட்லாம் திரும்பலை.